Hello dear brothers and sisters, so welcome to பொதுத்தமிழ். ஸோ பொதுத்தமிழில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் சொல்லக்கூடிய அலகு 3 அதான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஆனால் இந்த எழுதும் திறன் சொல்லக்கூடிய அலகு 3ல் கடைசி கிளாஸ், சரியா? இதோடைய கடைசி ஒரு கிளாஸ்னு சொல்ல முடியாது, கடைசி பகுதி, புரியுதா? ஸோ கடைசி டாபிக் நிறுத்தற் குறியீடுகள், சரியா? நிறுத்தற் குறிகள் இல்லை நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான், சரியா? ஸோ ஓகே, ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? பங்க்சுவேஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான், ஸோ ஆங்கிலத்தில் பங்க்சுவேஷன் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? நிறுத்தற் குறிகள் அப்படின்னா நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் என்ன சொல்கிறது குறியீடுகள் இருக்குது, தமிழை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், ஏதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம், சரியாமா? ஸோ ஓகே பாருங்கள். ஸோ பொதுத்தமிழ் அலகு 3 எழுதும் திறன், ஸோ நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஸோ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா? நல்லா பாருங்கள். படித்தல் பாருங்க, படித்தல் என்னும் திறனானது, நம்ம படிக்கிறோம், புரியுதா? ஒரு புக்கோ நம்ம எதையாவது ஒன்று படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறோம் சொல்லக்கூடிய அந்த திறனானது வரி வடிவத்தை காணுதல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வரி வடிவத்தை பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படித்தல்ன்ற எழுத்த ஒரு சொல்ல எடுத்துக்கோங்களேன், பா டி இத்தா இல், படித்தல், புரியுதா? இப்படி இத்து போட்டால் இது இப்படி போட்டோம்னா இத்துன்னு அர்த்தம், இப்படி போட்டால் தா, இப்படி போட்டால் இல்லைன்றது வரி வடிவம்ன்றது, புரியுதா? அப்போ தமிழ் ஒவ்வொரு எழுத்துக்கும் வரி வடிவம்ன்றது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது அது என்ன எழுத்துன்ற அதனுடைய வரி வடிவத்தை வச்சு இது என்ன எழுத்து, என்ன எழுத்து, அது எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுப்போம் இல்லையா? அப்போ படித்தல் என்னும் திறனானது வரி வடிவத்தை காணுதல். ஃபஸ்ட்டு என்ன வரி வடிவம், என்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து நம்ம அது என்ன இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அது முறையாக ஒலிக்கணும், முறையாக பேசணும். இப்போ படித்தல் அப்படின்றத படித்தல் அழகாக சொல்லணும், புரியுதா? இதுவே பழித்தல் பழத்தல் அப்படின்றத நம்ம வேற மாதிரி பேசணும் அப்படின்னா அது தவறாக போயிடும், சரியா? ஸோ வரி வடிவத்தை காணுதல், முறையாக ஒலித்தல், முக்கியமாக நம்ம படித்தல் அப்படின்ற ஒரு சொல் பார்க்கோம்னா அப்போ என்ன பொருள், அதுக்கு என்ன பொருள்? படித்தல்னு அது படிக்கிறது, புரியுதா? அப்போ பொருள் உணர்தல். அப்போது படித்தல் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா படித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறனானது, அது எழுதும் திறன் பார்க்குறோம், அந்த ஒரு தலைப்பு கீழே பார்க்குறோம். இதனால் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், புரியுதா? ஸோ டேரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கண்டென்ட்லாம் பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எடுத்தோடனே கான்செப்டை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ படித்தல் என்னும் திறனானது முதல்ல வரி வடிவத்தை காணுதல், அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோமோ அதை அழகாக ஒலிக்கணும், பேசணும். அதுக்கடுத்து நம்ம பேசுகிறதுக்கு என்ன பொருள் அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், புரியுதா? ஸோ ஆகிய 3 செயல்களையும் உள்ளடக்கிறது தான் நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறது, புரியுதா? ஸோ ஓகே, அப்போ பாருங்கள், ஒரு தொடரையோ, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியம், ஒரு சொற்றொடர், ஒரு தொடரையோ பத்தியையோ, பேராகிராஃப் பத்தியையோ, இல்லை கட்டுரை, இல்லை பெரிய ஒரு எஸ்ஏயோ ஏதோ ஒன்று கட்டுரை, இல்லையா? கட்டுரையோ படிக்கும்போது பொருள் உணர்வுக்கு ஏற்ப, அது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம படிக்கும்போது அதில் என்ன சொல்ல வராங்களோ, என்ன பொருள் நம்மளுக்கு உணர்த்துதோ அந்த உணர்வுக்கேற்ப, அந்த உணர்ச்சிக்கு ஏற்ப நிறுத்தி படிக்க வேண்டிய இடத்தில் நிறுத்தியும், புரியுதா? நிறுத்தி எங்கெங்கெல்லாம் படிக்கணுமோ அங்கே நிறுத்தியும், சேர்த்து எங்கெங்கெல்லாம் படிச்சிடணுமோ அங்கே சேர்த்தும் படிக்கணும், புரியுதா? அது மட்டும் இல்லாமல் பாருங்க, எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியப்பாக சொல்கிற மாதிரி ஒரு சில சொற்றொடர் வரும், எங்கெங்கெல்லாம் ஸோ பயந்துட்டு சொல்கிற மாதிரி உணர்ச்சி வாக்கியங்கள், ஸோ வியப்பு, அச்சம், வினா எழுப்புறது, கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம படிக்கும் போதும் எழுதும் போதும், முக்கியமாக படிக்கும்போது எந்தெந்த இடத்துல நம்ம எப்படி படிக்கிறோமோ அப்படின்றத ஒரு உணர்ச்சியோடு நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அதுபடி தான் எழுதுவோம், அதுபடி தான் பேசுவோம், புரியுதா? ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நிறுத்தற் குறியீடுகள், புரியுதா? அப்போ எங்கே நிறுத்தி படிக்கணுமோ அங்கே நிறுத்தி படிக்கணும், எங்கே சேர்த்து படிக்கணுமோ அங்கே நம்ம சேர்த்து படிக்கணும், புரியுதாமா? ஸோ அதனுடைய நம்முடைய கடமை. ஸோ அப்படி தான் தமிழ் மொழியை பொதுவாக ஒரு மொழி அப்படி தான் படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க, புரியுதா? ஸோ பாருங்க, மக்கள் உணர்வின் இயக்கமாக விளங்குவது, மக்கள் உணர்வின் இயக்கமாக விளங்கும் மொழியின் இயக்கத்திற்கும் நிறுத்தல் உண்டு, புரியுதா? நிறுத்தம் உண்டு. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் நிறுத்தம், ஒரு சாலை விதிகளை ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துப்போம், ஒரு சாலை விதிகளை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னா எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் சொல்கிறாங்களோ அங்கே ஸ்டாப் பண்ணணும், எங்கே வந்து க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்களோ அங்கே உடனே போகணும், புரியுதா? அதே போல் தான் மொழிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன உணர்வில் சொல்ல வருதோ ஒவ்வொரு வாக்கியமும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துலையும் தேவையான இடத்துல நம்ம நிறுத்தம் செய்ய தான் வேணும், நிறுத்தி தான் படிக்கணும், புரியுதா? அப்போ பாருங்கள், சொற்றொடர் நிறுத்தங்களுக்கும், ஒரு சொற்றொடரில் இருக்கக்கூடிய நிறுத்தங்களுக்கும் குறிகள் என்னும் அடையாளங்கள் உண்டு. ஸோ ஒவ்வொரு வாக்கியத்திலையும் இப்போ தமிழ்மொழி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, இல்லை நியூஸ் பேப்பர் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இருக்குன்னா இருக்கும், ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும், ஒரு கம்மா இருக்கும், ஒரு கோலன் இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கார் புள்ளி இருக்கும், ஒரு அரை புள்ளி இருக்கும், ஒரு முக்கால் புள்ளி இருக்கும், வினாக்குறி இருக்கும், அதுலேயே என்ன சொல்கிறது ஒற்றை மேற்கோள்கள் இருக்கும், இரட்டை மேற்கோள்கள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்குது, விழிக்குறி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் தரக்கூடியது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை படிக்கணும், என்ன சொல்கிறது, எங்கெங்கே நிறுத்தி படிக்கணுமோ அங்கே படிக்கணும், சரியா? அப்போ தான் நம்மளுக்கு பொருள் உணர்த்தும்,
புரியுதாமா? ஸோ இந்த மாதிரி சொற்றொடரில் எங்கெங்கெல்லாம் நிறுத்தி படிக்கிறோமோ நிறுத்தணும். குறிகள் என்னும் அடையாளங்களும் அதில் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். இதுக்கு பேர் தான் நிறுத்தற் குறிகள் இல்லை நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒன்று தான். நிறுத்தற் குறிகள் மொழியை தெளிவாக பேசவும். எதுக்கு இதை பயன்படுத்துகிறோம்? ஒரு மொழியை நம்ம தெளிவாக பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படும். எழுதும் போதும் நிறுத்தற் குறியீடுகள் நமக்கு எங்கெங்கே போடணுமோ போட்டு தான் ஆகணும். புரியுதா? ஆல்ரெடி எழுதி வச்சதை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய நிறுத்தற் குறிகளை நம்ம பேசும்போது எங்கெங்கெல்லாம் நிறுத்தி பேசுகிறோமோ அங்கே பேசி தான் ஆகணும். புரியுதாமா? ஸோ அதுக்கு தான் பயன்படக்கூடியது இந்த நிறுத்தற் குறியீடுகள். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறுத்தற் குறியீடுகள் நம்ம தவறாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பொருளே அதனுடைய உணர்வே வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரி மாறிடும். புரியுதா? ஸோ நம்ம 1 by 1 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு, ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள். மறைமலை அடிகள், இது ஒரு வாக்கியம், ஒரு சொற்றொடர். மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார். நல்லா பாருங்க, மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே இங்கே நிறுத்தி படிக்கல, ஒரு ஃப்ளோவில் படிக்கிறேன். ஏன்னா இங்கே எங்கேயுமே ஒரு பங்க்சுவேஷனுக்கு மார்க் எங்கேயுமே இல்லை, ஒரு கம்மாவோ என்ன சொல்கிறது ஒரு கார்புள்ளியோ ஒரு முக்கார்புள்ளியோ எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறேன், மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் இல்லை எழுதினார் அப்படின்றத சொல்கிறோம் இல்லையா? அப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன பொருளில் வர மாதிரி இந்த சென்டென்ஸ் வருது அப்படின்னா, மறைமலை அடிகள் மரணத்தின் பின், மறைமலை அடிகள் இறந்த பின் மனிதர் நிலை என்னும் இந்நூலை இயற்றினால் அப்படின்னு புரிஞ்சுப்போம் நிறைய பேர், அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஆனால் அது வல்ல வாக்கியம். ஏன் இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே ஒரு கம்மா போகிறதோ ஒரு சிங்கிள் கொட்டேஷன், அதை பார்த்தீங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறியோ எதுவுமே கிடையாது. புரியுதா? அப்போ எந்தெந்த இடத்துல நம்ம அதை போடணுமோ போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த உணர்வோடு கரெக்டாக படிச்சிருப்போம், சொல்லக்கூடிய வர பொருளும் நம்மளுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும். புரியுதா? ஸோ அதனால தான் நிறுத்தற் குறிகள் இல்லாத ஒரு தொடர். இந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தற் குறிகள் எதாவது இருக்கா? ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது நான் ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டேன், அது ஒரு விஷயம். ஆனால் வைக்கணும். ஆனால் ஒரு நோட்ஸ் தானே, ஓகே பசங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். ஆனால் இது நிறுத்தற் குறிகள் டாபிக், இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ அங்கே இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கா பாருங்கள், வெறும் எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ இதனுடைய பொருளே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ தொடரின் பொருள் தவறாக அமைந்து விடும் படிக்கும்போது. மறைமலை அடிகள் செத்ததுக்கு அப்புறம் மனிதர் நிலைன்னு சொல்லக்கூடிய நூலை இயற்றினார் அப்படின்ற பொருளை தந்துடும். ஆனால் அது கிடையாது. இங்கே பாருங்கள், மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார். அப்போ இங்கே என்ன பொருள் தருது? மறைமலை அடிகள் அவர் எழுதின நூல் பேரே இதுதான், மரணத்தின் பின் மனிதர் நிலை. புரியுதா? அப்போ இந்த இடத்துல சிங்கிள் கோட்டு வராதனாலையும் அதுக்கு முன்னாடி ஒரு கம்மா வராதனாலையும் இந்த இடத்துல பொருளே மாறி போச்சு. அவர் செத்ததுக்கப்புறம் இந்த நூலை ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அவர் எழுதின நூலே மரணத்தின் பின் மனிதர் நிலை அப்படின்றது அந்த பங்க்சுவேஷன் மார்க், அந்த குறிகளை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? அப்போ நிறுத்தற் குறிகள் இந்த தொடரில் இருக்குது, அதனால் பொருள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ தொடரின் பொருள் சரியான புரிதலோடு விளங்குகிறது. புரியுதா? ஸோ இதுக்கு தான் நிறுத்தற் குறியீடுகள் தேவை, இதுக்கு தான் நிறுத்தற் குறியீடுகள் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ தமிழ் மொழியில் நம்ம நிறைய பார்த்துருப்போம், கம்மா பார்த்துருப்போம், ஆங்கிலத்திலையும் பார்த்துருப்போம். சரியா? ஏன்னா ஐரோப்பியர்களால் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த பங்க்சுவேஷன் அப்படின்றதே, அதை நம்ம தமிழில் பயன்படுத்தியிருப்போம். சரியா? அவங்கள்ட்ட தான் வாங்கியிருப்போம், அதை நம்ம கடைசியில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம், அதை நம்ம பார்த்துக்கலாம். புரியுதா? அப்போ பாருங்கள், அப்போ எங்கெங்கே கம்மா வைக்கணும், எங்கெங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்புள்ளி வைக்கணும், எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கார்புள்ளி வைக்கணும், எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை மேற்கோள் இரட்டை மேற்கோள்கள் எங்கே போடணும், எங்கே வெளிக்குறி போடணும், எங்கே வினாக்குறி போடணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் ஒரு தமிழை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிக்கும் போதும் படிக்கும் போதும் எழுதும் போதும் சரியான உணர்வோடு எழுதவும் முடியும், உணர்வோடு படிக்கவும் முடியும். அப்போ தான் நம்ம படித்தாலும் சரி இல்லை எழுதினாலும் சரி அதை படிக்கிறவங்களுக்கோ அதை பேசுகிறவங்களுக்கோ ஒழுங்காக பொருள் புரியும். இல்லைனா இப்போ மேலே பார்த்தோம் பார்த்தியா 2 எக்ஸாம்பிள், அந்த மாதிரி பொருள் மாறி போயிடும், அப்போ தவறாக புரிஞ்சுப்போம். அப்போ முதல்ல பாருங்கள், கார்புள்ளி, கம்மாக்கு தமிழ் என்னது? கார்புள்ளி. அப்போ கார்புள்ளி வர வேண்டிய இடங்கள் எந்தெந்த இடத்துலாம் கார்புள்ளி இடணும், பொது தமிழ் அதை பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம ஒரு வாக்கியத்தை எழுதுகிறோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துலாம் கம்மா வரக்கூடிய அவசியம் இருக்குது பாருங்கள். முதல்ல பொருள்களை தனித்தனியாக ஒரு பொருளையோ அது எந்த பொருளாக வேணா இருக்கட்டும், பொருள்களை தனித்தனியாக நம்ம என்றோன்னு வச்சுக்கோங்களேன். தனித்தனியாக ஒரு பொருளை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வாக்கியத்தில் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம கம்மா வைக்கணும். புரியுதா? அப்போ பொருள்களை தனித்தனியாக குறிப்பிடும் போதும் இல்லை எண்ணும் இடங்கள் வரும்போதும் அந்த இடத்துல நம்ம கார்புள்ளின்னு சொல்லக்கூடிய கம்மா வைக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்கள், அறம், பொருள், இன்பம், வீடு, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் இல்லையா? அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா என்றோம், அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்கிறோம், ஒவ்வொன்றா சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை குறிக்குதா? அப்போ இந்த மாதிரி விஷயத்துலையும் அது நீங்கள் பொருள்னு சொன்னாலும் சரி
இல்லை என்னன்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். சரியா? குறிப்பிடும் போது இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஒவ்வொன்றுத்துக்கும் கமான்றது வைக்கணும். கமான்றது வைக்கணும். புரியுதா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், எச்ச சொற்றொடர்கள். எச்ச சொற்றொடர்கள். எச்ச சொற்றொடர்கள். எச்சம்னா என்னது? ஒரு முழுமை அடையாமல் முற்று பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வினை சார்ந்து வரக்கூடிய ஒரு சொல். அதான் வந்து பார்த்தீங்கன்னா எச்ச சொற்கள். இந்த இடத்துல நீங்கள் வினையெச்சம் பெயரெச்சம் எதை வேணால் எடுத்துக்கலாம். பொதுவாக அது ரெண்டுமே எச்ச சொற்கள் தானே. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். நாம் எழுதும்போது. புரியுதா? எழுதினேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கம்மா வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வினை முற்று பெறுது, கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் தான் வைப்போம். அது ஒரு விஷயம். என்னது நிறுத்தல் குறி தான் வைப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாம் எழுதும் போது ஒரு எச்ச சொல். அப்போ நாம் எழுதும் போது கம்மா பிழையற எழுத வேண்டும். பிழையற எழுத வேண்டும். புரியுதா? வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? வேறு ஏதாவது கேட்குறது எக்ஸாம்பிள் வேறு சொல்லலாமா? எச்ச சொற்றொடர்கள், அதுக்கான வேறு எக்ஸாம்பிள். நாம் எழுதும்போது எழுதும்போது பிழையற எழுத வேண்டும். பிழையெல்லாமல் நம்ம எழுதணும் அப்படின்றத சொல்கிறோம். அப்போ தனித்தனியாக நம்ம பிரித்து படிக்கும்போது தான், கம்மா போட்டு சொல்லும்போது தான் அதுக்கான பொருள் நம்மளுக்கு புரியும். சரியா? அப்படி சொல்லாமா? நான் இறைவனிடம் வேண்டன்றது வேண்டுதல் இல்லையா? அப்போ வேண்டன்றது ஒரு எச்ச சொல். புரியுதா? நான் இறைவனிடம் வேண்ட கம்மா போட்டு எழுதணும். வேண்டன்றது ஒரு எச்ச சொல்லியா, கண்டிப்பாக அந்த இடத்துல கம்மா வரணும். புரியுதா? இறைவன் நேரில் வந்து எனக்கு அருளினார் சொல்லாமா? சொல்லலாம். அப்போ வேண்டும் சொல்லக்கூடியது ஒரு எச்ச சொல். அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கம்மா வந்துடணும். அடுத்துக்கடுத்து பாருங்களேன், எடுத்துக்காட்டுகள். எங்கெங்கெல்லாம் நம்ம ஒரு சொற்றொடரில் வாக்கியத்தில் எடுத்துக்காட்டுகளும் வருமோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவைகள் வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடுறோம். எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது மான், சிங்கம், கரடி, புலி இதெல்லாம் வந்து வனவிலங்குகள் இல்லையா? வனவிலங்குகளை எடுத்துக்காட்டு தானே அது. ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பொருளை ஒவ்வொன்றும் தனித்தனியாக குறிப்பிடும் போதும் எண்ணும் போதும் வரணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட இதுவும் அதே தான், இந்த எடுத்துக்காட்டும் அதே தான். அப்போ எடுத்துக்காட்டும் போது ஏதாவது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம அடுக்கி ஒவ்வொன்றா சொல்லும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில என்ன பண்ணுவோம், கம்மா போட்டுகிட்டே வரணும். புரியுதா? பாருங்கள், மான், சிங்கம், கரடி, புலின்னு இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் பாருங்கள் ஒரு கம்மா வருது. அப்போ பாருங்கள், பொருட்களை தனித்தனியாக எண்ணக்கூடிய இடத்துலையும் எச்ச சொற்றொடர்கள் வரக்கூடிய இடத்துலையும் எடுத்துக்காட்டுகள் நம்ம எழுதும் இடத்துலையும் கண்டிப்பாக கார்புலின்னு சொல்லக்கூடிய கம்மா வரணும். அதே போல் அடுத்து இணைப்பு சொற்கள். நல்லா பாருங்கள், இணைப்பு சொற்கள். எடுத்துக்காட்டு பாருங்கள், இனியன் நன்கு படித்தான். இது ஒரு தொடர். அதனால் தேர்ச்சி பெற்றான். அப்போ இந்த தொடருக்கும் என்னது, ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சொல் தான் இந்த அதனால் சொல்லக்கூடிய இணைப்பு சொல். புரியுதா? அப்போ இணைப்பு சொல் வருது அப்படின்னாவே அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணோம், கமான்றது வந்துடணும். புரியுதா? நம்ம பார்க்க முடியா, ஆகையால், அதனால், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி இணைப்பு சொற்கள். அப்போ இணைப்பு சொற்கள் வந்துட்டாவே பக்கத்தில் என்ன பண்ணணும், ஒரு கம்மா வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனவே அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கோங்களேன், ஒரு கம்மா வந்துடணும். இருப்பினும் ஒரு கம்மா வந்துடணும். ஆகையால் கம்மா வந்துடணும் பக்கத்தில். அதுக்கப்புறம் தான் சொற்றொடர் அடுத்த வாக்கியம் என்னவோ அடுத்த சொல் என்னவோ அது ஸ்டார்ட் ஆகணும். புரியுதா? அப்போ இணைப்பு சொற்கள் வரக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும், நாம் கார்புலின்னு சொல்லக்கூடிய கம்மான்றதை இடணும். புரியுதா? அதுக்கடுத்து பாருங்கள், விழித்தொடரில் திருமுக விழி இல்லை விழித்தொடர் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ விழித்தொடரை நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், தந்தையே வருக, மகனே வா. புரியுதா? அப்பா இங்கே வா அப்படிலாம் சொல்லும் இல்லையா? நண்பா எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதே போல் பாருங்கள், அதே எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐயா அம்மையர்ன்றது விழி, முக்கியமாக இது திருமுக விழி, அதுக்கான எக்ஸாம்பிள். சிம்பிளாக விழித்தொடர் நம்ம என்ன சொல்லலாம், அன்புள்ள நண்பா. ஒரு லெட்டர் எழுதுவோம் இல்லையா, அன்புள்ள நண்பா, நான் இங்கு நலம், நீ எங்கு நலமா எழுதுவோம் இல்லையா? இப்போ அன்புள்ள நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நண்பான்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கூப்பிட்றோம், அழைக்கிறோம். விழித்தொடர்னா என்னது, அழைத்தல். ஒருத்தவங்களை கூப்பிட்ற மாதிரி அந்த சொல் அமைஞ்சது, அந்த தொடர் அமைது அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் தான் விழின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ அன்புள்ள நண்பா, அன்புள்ள தந்தையே, புரியுதா, அன்புள்ள மாமாவே நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னது, விழித்தொடர்கள். விழித்தொடர்கள் வர இடத்துல அந்த நண்பா அப்படின்ற இடத்துலையும் இங்கே பாருங்கள் என்ன சொல்லுது, அம்மையீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னொரு விஷயம் முக்கியமாக நம்ம பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்போம். என்ன போட்டிருப்பாங்க, அன்புடையீர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு கம்மா வரணும். அன்புடையீர் நிகழும் மங்களகரமான இந்த ஆண்டு மாசி மாதம் 13ஆம் தேதி இந்த மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அன்புடையீர்னு சொல்லக்கூடிய அந்த இடம் என்னது, ஒரு விழி, நம்மளை அழைக்கிறாங்க.
புரியுதா? அப்போ அன்புடையீர், அம்மையீர், அன்புள்ள நண்பா, இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துலலாம் என்ன பண்ணும், பக்கத்தில் கம்மா வந்துடணும். பக்கத்தில் என்ன பண்ணும், கம்மா வந்துடணும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள் இணை மொழிகள். நல்லா பாருங்கள் இணை மொழிகள். இந்த இணை மொழிகளில் பாருங்கள், இணை மொழிகளில் ஏற்ற இறக்க மாதிரி வரும், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக வர மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் சிறியவன் பெரியவன், செல்வன் ஏழை, இல்லை ஏழை பணக்காரன் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி சொற்கள் ரெண்டும் சேர்ந்து வருதுனா இந்த இணை சொற்கள், அதான் இணை சொற்கள். சிறியவன் பெரியவன், செல்வன் ஏழை, ஏழை பணக்காரன், பள்ளம் மேடு, இப்படிலாம் வரக்கூடிய ஏதோ சொற்கள் நம்ம எழுதுறோம் அப்படின்னா ரெண்டும் இணையாக எழுதுறோம். ரெண்டு சொற்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டும் இணையாக நம்ம சேர்த்து எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணும், கமான்றது வரணும். புரியுதா? சரி, ஓகேம்மா. ஸோ இதுதான் எங்கெங்கெல்லாம் கார்புள்ளின்னு சொல்லக்கூடிய கம்மா இட வேண்டிய இடங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஓகே. அதை அடுத்து அதனுடைய கண்டினியூஷன் தான். மேற்கோற்குறிகளுக்கு முன் கார்புள்ளி வர வேண்டும், கம்மான்றதை வரணும். மேற்கோள் குறிகள் என்னது, டபுள் கோட் போட்டு ஓப்பன் பண்ணி எழுதுவோம் இல்லையா? அதான் மேற்கோள் குறிகள். புரியுதா? அப்போ மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரணும். நல்லா பாருங்கள், டபுள் கோட் போட்டாலும் சரி இல்லை சிங்கிள் கோட் போட்டாலும் சரி, பொதுவாக அது மேற்கோள் குறிகள். ரெண்டுமே மேற்கோள் குறிகள் ரெண்டு டைப்பு, ஒன்று ஒற்றை மேற்கோள் குறி, இன்னொன்று இரட்டை மேற்கோள் குறி. அது நம்ம அடுத்து பார்ப்போம், அதெல்லாம் எங்கெங்கே போடணும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனால் பொதுவாக அந்த மாதிரி தொடர்கள் வருது அப்படின்னாலும் அந்த கோட்டுன்றது அந்த மேற்கோள் குறி நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா? ஓப்பன் பண்ண இடத்துக்கு முன்னாடி கம்மா போட்டுடணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி ஒரு கம்மா வந்துடணும். அப்போ மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், குழந்தை நிலவை பார்த்து, நிலவை பார்த்து. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், பார்த்துன்றது ஒரு எச்ச சொல், பார்த்து அப்படின்றது ஒரு எச்சம் தானே. புரியுதா? அப்போ நம்ம இடத்துல என்ன பார்த்தோம், எச்ச சொற்றொடர்கள்லையும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஒரு கம்மா வரும்னு பார்த்தோமா, அங்கே பாருங்கள் இங்கேயே வந்துருச்சு. அப்போ பார்த்துன்றது ஒரு எச்ச சொல், அந்த அடிப்படையிலையும் இந்த இடத்துல கம்மா வரணும். இல்லை குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. புரியுதா? அப்போ நிலா நிலா ஓடிவான்றதுன்னு பாடிச்சு, அப்போ இதுக்கு டபுள் கோட் கொடுக்கணும். புரியுதா? ஏன் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம அந்த கான்செப்ட் பார்க்கும்போது அடுத்து நம்ம பார்ப்போம். புரியுதா? அப்போ பொதுவாக இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே இந்த ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கம்மா போட்டுடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த இடத்துல எச்ச சொற்கள் வந்தால் தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல எச்ச சொல் வராமல் வேறு ஏதாவது சொல் வந்தாலும் இந்த இரட்டை மேற்கோளோ இல்லை ஒற்றை மேற்கோளோ ஓப்பன் ஆகிற இடத்துக்கு முன்னாடி கம்மா வந்துடணும். புரியுதாமா? ஸோ ஓகே பாருங்கள். அடுத்து பாருங்கள், கம்மா வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். முகவரியின் இறுதியில் என்ன பண்ண மாட்டோம், கம்மா போடுவோமா, போட மாட்டோம், அங்கே ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அங்கே என்ன பண்ணுவோம், ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதை அடிச்சிடணும், இது தவறாக போட்டு படிச்சிடணும். முகவரியின் இறுதி வரி நீங்கள், முகவரியில் ஒரு லெட்டரில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அட்ரஸ் எழுதுறீங்க அப்படின்னா எழுதிட்டே வருவீங்க, நான் இந்த பேர், இந்த தெருவில் வசிக்கிறேன், இந்த ஊரில் வசிக்கிறேன், இந்த மாவட்டத்தில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியா, இந்த ஸ்டேட்டில் வசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்லிகிட்டே வரும்போது கடைசி வரியில் நம்ம முடிப்போம் இல்லையா, அந்த முடிக்கிற இடத்துல மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப் வரும். மற்ற ஒவ்வொரு வரிகளும் நம்ம என்ன பண்ணுவோம், கம்மா போட்டுட்டே வரணும். அப்போது அதுதான் சொல்கிறேன், முகவரியில் இறுதி வரி நீங்கள், இந்த இறுதி வரி நீங்கள் இது இல்லாமல் ஏனைய மற்ற வரிகளின் இறுதியில் என்ன பண்ணும், கார்புள்ளி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கா ஆண்டாள், எண் 45, காமராசர் தெரு, திருவள்ளூர். அப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரி இல்லையா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரி, அதான் நம்ம லென்த்தாக எழுதியிருக்காங்க. புரியுதா? ஸ்கூல் புக்ஸில் எக்ஸாமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கடைசி வரி என்னது, திருவள்ளூர் அப்படின்ற ஒரு ஊர், அந்த ஊரில் வசிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் என்ன தெரு, என்ன நம்பரு, என்ன அவங்க பேர் அப்படின்றது. அப்போ பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரின்றதுனால பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்கு என்ன பண்ணும், கமான்றது கொடுக்கணும். கடைசி வரி இதுன்றதுனால இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். புரியுதா? அப்போது இறுதி வரி, முகவரியுடைய இறுதி வரி நீங்கள் ஏனைய மற்ற வரிகளில் என்ன பண்ணும், இறுதியில் கமான்றது வரணும். புரியுதா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கார்புள்ளின்னு சொல்லக்கூடிய கம்மா வரணும் அப்படின்றதுக்கான ஒரு ரூல்ஸ். சரியா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரியா? ஒரு விதி. அதுக்கடுத்து பாருங்கள், அரைப்புள்ளி. புரியுதா? செமிகோலன்னு சொல்லுவோம் இல்லையா, அரைப்புள்ளி எங்கெங்கெல்லாம் வரணும், முதல்ல தொடர்நிலை தொடர்களில் அரைப்புள்ளியை பயன்படுத்துவாங்க. தொடர்நிலை தொடர்களில் செமிகோலன் சொல்லக்கூடிய அரைப்புள்ளியை பயன்படுத்துவாங்க. அதனால் சார் தொடர்நிலை தொடர்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், தொடர் வகைகள்லாம் பார்த்துருப்போம், இருந்தாலும் இங்கேயும் பார்ப்போமே, அதை தான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஒரு எழுவாயில், நல்லா பாருங்கள், ஒரு சொற்றொடர் இருக்கும், ஒரு தொடர் இருக்கும், ஒரு வாக்கியம் இருக்கும். அந்த வாக்கியத்தில் ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கும். அந்த எழுவாயை வச்சு நிறைய பயனிலைன்றது இருக்கும். புரியுதா? ரெண்டுக்கு மேற்பட்ட பயனிலை வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் தொடர் நிலை தொடர். தொடர் நிலை திரும்பவும் தொடர்.
புரியுதா? ஸோ அதான் ஒரு எழுவாய் இருக்கும், ஒரே ஒரு எழுவாய் இருக்கும், அதை வச்சு நிறைய பயனிலைகள் வந்துச்சு அப்படின்னா அதுதான் தொடர், நிலை தொடர். அந்த மாதிரி தொடர்களில் என்ன பண்ணோம், ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படி செமிகோலன் போடணும். புரியுதா? ஸோ அதான் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஒரு எழுவாயில் பல பயனிலைகளை கொண்டு முடியும் தொடர்கள் வருது அப்படின்னா, ஒரே ஒரு எழுவாயை வச்சு நிறைய வந்து எழுவாய்கள் பயனிலைகளை கொண்டு தொடர் வருது அப்படின்னா அதில் ஒவ்வொன்றுத்துலையும் என்ன பண்ணும், செமிகோலன் இடணும். எடுத்துக்காட்டு பாருங்க, வேலன் அப்படின்றது தான் இந்த இடத்துல எழுவாய், ஒரே ஒரு எழுவாய் தான். வேலன் கடைக்கு சென்றான், வேலன் பொருள்களை வாங்கினான், வேலன் வீடு திரும்பினான் அப்படின்ற பொருளில் தான் அது வருது. ஆனால் வேலன்றது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போது எழுவாய் இவன் தான் தெரிஞ்சு போச்சு, இவனை வச்சு தான் மொத்த பொருளும் வரப்போகுது, மொத்த தொடர்களும் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இவனை ஒரு இடத்துல மட்டும் போட்டாங்க. அடுத்தவன் என்னென்னலாம் பண்ணுறான்றத அடுத்தடுத்த ஒவ்வொரு பயனிலையை வச்சு சொல்கிறாங்க, ஒவ்வொரு வினைமுற்றை வச்சு பயனிலையாக சொல்கிறாங்க. வேலன் கடைக்கு சென்றானா, ரைட். இதோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல செமிகோலன் போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஃபுல் ஸ்டாப் மட்டும் வச்சுட்டு முடிச்சுருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், எழுவாயை வச்சு அடுத்தவன் என்ன பண்ணுறான்றதையும் வருது, அவனை வச்சு இன்னொரு வினைமுற்றோடு இன்னொரு பயனிலையும் வருது, இதெல்லாம் பயனிலை, இன்னொரு பயனிலையும் வருது. அப்போ ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலை வரும்போது என்ன பண்ணோம், ஒவ்வொரு இடத்துலையும் செமிகோலன் இடணும். ஒவ்வொரு பயனிலை முடிகிற இடத்துல, ஒவ்வொரு வினைமுற்று முடிகிற இடத்துல என்ன பண்ணணும், செமிகோலன் போடணும். புரியுதா? அப்போது வேலன் கடைக்கு சென்றான், அரைப்புள்ளி, பொருட்களை வாங்கினான், அரைப்புள்ளி, வீடு திரும்பினான், அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப். ஏன்னா இதோட சென்டென்ஸ் முடியுது. ஒரு சென்டென்ஸ் முடியுதுனாவே ஒரு தொடரின் இறுதியில் என்ன பண்ணுது, ஒரு இறுதி முடியுது அப்படின்னாவே அந்த இடத்துல புள்ளி வந்துடணும், முற்றுப்புள்ளி வந்துடணும். புரியுதாமா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாருங்களேன், கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனகு விசையருடன் போரிட்டான். இது என்ன பொருள் வருது, இந்த இடத்துல கரிகாலன் அப்படின்றதான் எழுவாய், அப்போ கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கரிகாலன் திரும்ப சொல்லலாம் இல்லையா, அந்த இடத்துல கரிகாலன் கனக விசையருடன் போரிட்டான் சொல்லலாம் இல்லையா. ஆனால் அப்படி சொல்லாமல் ஒரே ஒரு இடத்துல கரிகாலன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க, எழுவாய் வச்சுட்டாங்க. ஆனால் இந்த எழுவாய் ரெண்டுத்துக்குமே பொருந்தும், ஏன்னா ரெண்டுத்துமே செய்கிறது கரிகாலன் தான். புரியுதா? அப்போது கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், அவர் வச்சு சென்றான் வினைமுற்று ஒரு பயனிலை இந்த இடத்துல வருதா. அப்போ இந்த இடத்துல ஒரு அரைப்புள்ளி போடணும். இன்னொரு விஷயமும் அவரை வச்சே நடக்குது, என்ன பண்ணுறாரு, கனக விசையருடன் போட்டிடுறாரு. புரியுதா? அடுத்து தொடருது இல்லையா. அப்போ இதோட முடியுது, அது மட்டும் இல்லாமல் முடியறதுனால இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். புரியுதா? ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு அரைப்புள்ளி வந்துடணும். இல்லை இவரை வச்சு படையெடுத்து சென்றான், கனக விசையருடன் போரிட்டான், போரில் வென்றான், வெற்றி பெற்று வீடு திரும்பினான். அப்போ வென்றான், வெற்றி பெற்று வீடு திரும்பினான், அப்போ வென்றான் இடத்துல ஒன்று வரணும், வீடு திரும்பினான் இடத்துல ஒன்றும். புரியுதா? வந்து உறங்கினான், அந்த இடத்துல ஒரு வரணும். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் வந்து முடியும், உறங்கி எழுந்தான், அதோட அந்த தொடர் முடியுதுன்னும் போது அப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சுணும். புரியுதா? மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் அரைப்புள்ளின்னு சொல்லக்கூடிய செமிகோலன் வைக்கணும். சரியாமா? ஸோ அதை எடுத்து பாருங்க, சிலப்பதிகாரம் செந்தமிழ் காப்பியம், சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், சிலப்பதிகாரம் பூவேந்தரை பாடும் காப்பியம் சொல்லலாமா? ஆனால் சிலப்பதிகாரம்ன்ற இடத்துல ஒரே ஒரு எழுவாய் தான். அப்போ இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். சிலப்பதிகாரம் தான் செந்தமிழ் காப்பியம், சிலப்பதிகாரம் தான் முத்தமிழ் காப்பியம், சிலப்பதிகாரம் தான் மூவேந்தரை பற்றி சொல்லக்கூடிய காப்பியம். புரியுதா? மூவேந்தரை பற்றியும் சொல்லும். புரியுதா? அப்போது இங்கே பாருங்கள், அப்போ சிலப்பதிகாரம்ன்றது எழுவாய், அப்போது சிலப்பதிகாரம் செந்தமிழ் காப்பியம் முடிஞ்சதா, சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் முடிஞ்சதா, சிலப்பதிகாரம் மூவேந்தரை பாடும் காப்பியம். இந்த இடத்துல அரைப்புள்ளி போடணுமா, செமிகோலன் போடணுமா, போடக்கூடாது இந்த இடத்துல, ஏன்னா இதோட தொடர் முடியுது, அப்போ முட்டுப்புள்ளி வச்சிடணும், அவ்வளோதான். புரிஞ்சதாமா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி எழுதக்கூடிய ஒரு விதி. அடுத்த விதி பாருங்களேன், ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்கள். நம்ம சொல்லும் பொருளும் பார்க்குறோம் இல்லையா, சொல்லு பொருளும் பார்க்கும்போது ஒரு சொல் கொடுத்து ஓகே என்ன பொருள் அப்படின்றத எழுதிட்டோம்னா அங்கே நம்மளுக்கு தேவையில்லை, அங்கே நம்மளுக்கு செமிகோலன் இந்த இடத்துல போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு சொல், அதுக்கு ஒரு சொல் பல பொருள் தரும் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ ஒரே ஒரு சொல் தான் இருக்கும், அதுக்கு நிறைய பொருள் இருக்கும். அந்த ஒவ்வொரு பொருளும் நம்ம எழுத என்ன பண்ணணும், அரைப்புள்ளி வச்சுக்கிட்டே வரணும். இப்படி தான் ஆக்சுவலாக எழுதணும். புரியுதா? ஆனால் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணிவிடுவோம், கம்மா யூஸ் பண்ணிவிடுவோம், கம்மா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது தவறு, அரைப்புள்ளி தான் யூஸ் பண்ணணும். புரியுதாம்மா? சரி ஓகே. எக்ஸாம்பிள் பாருங்கள், சீர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சொல். அப்போ இந்த சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது,
இந்த சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது. அப்போ சீர்ன்ற பொருளுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளாக சொல்லும்போது ஒவ்வொரு பொருளுக்கும் அடுத்து என்ன பண்ணோம், ஒரு அரைப்புள்ளி வச்சுக்கிட்டே வரும், செமிகோலன் வச்சுக்கிட்டே வரும். சீர் மாறுபாடு இல்லாதது இது ஒரு பொருள். அளவுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொருள் தரும். இயல்பான தன்மைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொருள் தரும். சீர் செய்தல் சொல்லுமா, ஒழுங்கு செய்தல், அப்போது இது ஒரு பொருளை தரும். அழகு அப்படின்ற இன்னொரு பொருளும் இருக்குது. சமம் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. சீர்தூக்கு அப்படின்னா அது சமன்பாடு சொல்லுவோமா. அதையடுத்து நேர்த்தி, சீதனம், சீர் கொடுப்பாங்க, சீதனம் கொடுப்பாங்க சொல்லியா. அதையடுத்து செய்யுளின் உறுப்பு, செய்யுளின் உறுப்பு. இந்த இடத்துல அரைப்புள்ளி போடுமா, போடக்கூடாது, ஏன்னா இதோட முடிக்கிறோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி, அவ்வளோதான். இப்போ இதை செய்யுளின் உறுப்பு, உறுப்புப்பா, வேற ஒன்றும் கிடையாது. சீர் சொல்லுவோம் இல்லையா. அப்போ திருக்குறள் 1 அடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது 7 சீர்களை கொண்டது, சரியா. 4 சீர் இருக்கும், 3 சீர் இருக்கும். இதுதான் ஒரு திருக்குறள். இது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்லுவோம், இலக்கண முறைப்படி சீர்னு சொல்லுவோம், புரியுதா. அப்போ செய்யலுடைய உறுப்பு தானே இது, ஒரு செய்யுள், ஒரு குறள் தான். குறள் நம்ம என்ன சொல்லலாம், செய்யலும் சொல்லலாம் இல்லையா, புரியுதா. அப்போது இந்த செய்யலுடைய, இந்த பாடலுடைய ஒவ்வொரு சொல்லும் என்னது, ஒரு சீர் அப்படியே அமையும், புரியுதா. அப்போ அதுவும் ஒரு பொருள். அப்போ ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் தரக்கூடிய இடங்கள்லையும் ஒவ்வொன்றா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணோம், அந்த இடத்துல ஒரு அரைப்புள்ளி வச்சுக்கிட்டே வரணும், செமிகோலன் வச்சுக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து பாருங்களேன், உடன்பாடு. உடன்பாட்டு தொடராக என்னென்னு பார்த்துருப்போம், எதிர்மறைனா என்னென்னு பார்த்துருப்போம், புரியுதா. அப்போ உடன்பாடு தான் பாசிட்டிவாக சொல்கிறது, எதிர்மறைனா நெகட்டிவாக சொல்கிறது. அப்போ உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடம். ஒரு பாசிட்டிவ் வரும் பக்கத்தில், அது கூட அதனுடைய ஆப்போசிட் நெகட்டிவ் வரும், இன்னொரு பாசிட்டிவ் வரும், அதனுடைய ஆப்போசிட் நெகட்டிவ் வரும். அந்த மாதிரி வருது அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு அரைப்புள்ளி வச்சிடணும், செமிகோலன் வச்சிடணும். இங்கே பாருங்கள், நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். அப்போ நல்லவன் வாழ்வானுக்கு அடுத்து என்ன பண்ணோம், கோலம், இது செமிகோலன் வச்சிடணும், ஒரு அரைப்புள்ளி வச்சிடணும். தீயவன் வாழ்வான், அப்போ இதோட முடியுது, அப்போ ஒரு முற்றுப்புள்ளி, அவ்வளோதான் சார். ஃபஸ்ட்டு உடன்பாடு, அப்புறம் தான் எதிர்மறை கருத்துன்னு வருமா, அப்படி கிடையாது, ரிவர்ஸில் கூட வரலாம். ஃபஸ்ட்டு எதிர்மறை கருத்து வந்து அடுத்து ஒரு உடன்பாடு கருத்து கூட வரலாம். எப்படி வரலாம், தீயவன் தாழ்வான் நல்லவன் வாழ்வான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தீயவன் தாழ்வான் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும், அரைப்புள்ளி வைக்கணும். நல்லவன் வாழ்வான் அப்படின்னா அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும், புரியுதா. ஸோ ஓகேம்மா. அதுக்கடுத்து பாருங்கள் இன்னொன்று, இளமுருகு என்பானிடம். இளமுருகுன்றது ஒருத்தருடைய பெயர், புரியுதா. இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவுண்டு. இளமுருகு என்பவரோட நிறைய அறிவுண்டு, பொறுமை இல்லை. இங்கே உண்டு, இங்கே இல்லை. அப்போ இது உடன்பாடு, இது எதிர்மறை இல்லையா, புரியுதா. அப்போது நிறைய அறிவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம வைக்கணுன்ற அவசியம், அடுத்து அவனுடைய எதிர்மறை சொல் வருதான்னு பார்க்கணும். வருதா அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம தாராளமாக ஒரு அரைப்புள்ளியை வைக்கலாம், ஒரு செமிகோலன் வைக்கலாம், புரியுதா. அதோட ஸ்டேட்மெண்ட் முடியுதா, அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு விட்டுணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு, அரைப்புள்ளி எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றத நான் பார்த்துட்டோம், சரியா. அடுத்து என்ன சொல்கிறது, முக்கார் புள்ளி, கோலன். இந்த மாதிரி டாட் வச்சா என்ன சொல்லுவோம், கோலன் அப்படின்னு சொல்லுவோம். முக்கார் புள்ளின்னு சொல்லுவோம், அது அரைப்புள்ளி, அது முக்கார் புள்ளி, சரியா. ஸோ ஓகே. அதுக்கடுத்து முழு புள்ளின்னு எதாவது இருக்கா சார், முழு புள்ளின்னு எது கிடையாது, அதுக்கு பேர் தான் முற்றுப்புள்ளி, புரியுதா. இப்படி வச்சோம்னா அது அரைப்புள்ளி, இப்படி வச்சோம்னா முக்கார் புள்ளி. ரெண்டுத்தில் விட்டுட்டு ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சு முடித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் முற்றுப்புள்ளி, அவ்வளோதான். புரிஞ்சதாமா. ஸோ அவ்வளோதான், அதை மட்டும் பார்த்துக்கோங்க, சரியா. ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், இப்படி கம்மா வச்சோம்னா கார்புள்ளி. புரிஞ்ச டிஃப்ரென்ஸ் புரியுது உங்களுக்கு, கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தீங்கன்னா அவங்களும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் கமா மட்டும் வச்சோம்னா கார்புள்ளிமா, நல்லா பாருங்கள், கார்புள்ளி. கமா மட்டும் வச்சோம்னா கார்புள்ளி. மேலே இன்னொரு டாட் வச்சு விட்டோம் அப்படின்னா அது அரைப்புள்ளி. கால், நல்லா பாருங்கள், இது கால் 1/4. மேலே ஒரு டாட் வச்சிட்டோம்னா அரைப்புள்ளி, புரியுதா. ரெண்டுமே மேலே டாட் வச்சு விட்டோம்னா, ரெண்டுமே டாட் வச்சு விட்டோம்னா அதுக்கு பேர் முக்கார் புள்ளி 3/4, புரியுதா. ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சு ஒரு சென்டென்ஸில் ஒரு லாஸ்ட்டில் முற்றுப்புள்ளி, ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது, முற்றுப்புள்ளி. முற்றுன்னா என்னது, முழுசுன்னு அர்த்தம், முழுசாக இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு அரை குறையாக இல்லாமல் முழுசாக இருக்குது, அதான் முற்று. வினை முற்று அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அப்போ முற்று முழுசாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். அப்போ பாருங்கள், கம்மாலேருந்து தொடங்கி புள்ளி வச்சு ரெண்டும் புள்ளி ஆகிட்டு அப்புறம் ஒரு புள்ளியில் முடியுது. ஸோ இதுதான் கால், அரை, முக்கால், முற்று, புரியுதா. ஸோ இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ சிம்பிள். ஸோ இப்போ முக்கார் புள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த கோலன் எங்கெங்கெல்லாம் வைக்கணும், எங்கெங்கெல்லாம் சின்ன தலைப்பு வச்சு அதுக்கு நம்ம நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் இல்லையா, ஒரு சின்ன சின்னதாக நிறைய சொல்லுவோம், விரித்து எழுதுவோம். அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், கோலன்றதை யூஸ் பண்ணுவோம். சிறு தலைப்பு இடும்போதும் தொகை சொற்களை விரித்து எழுதும் போதும் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இடங்களை நம்ம இந்த செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சிறு தலைப்பு, சார்பு எழுத்து அப்படின்றது சிறு தலைப்பு.
சார்பு எழுத்துன்றது ஒரு சின்ன தலைப்பு. ஒரு தலைப்பு எழுதி அங்கே இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம முக்கார் புள்ளி இடுறோம். தலைப்பு எழுதுனா போதுமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த தலைப்பு கீழே என்னென்ன எழுதுகிறோமோ எழுதுவோம் இல்லையா. இந்த இடத்துல சார்பு எழுத்துன்றது ஒரு சின்ன தலைப்பு, ஒரு சிறு தலைப்பு. அப்போ சார்பு எழுத்துக்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா வகைகள். அப்போ என்ன பண்ணுவோம், உயிர்மை, ஆயுதம், உயிரிழவிடை, ஒற்றுழவிடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம் சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். புரியுதா? அப்போது ஒரு நிறைய பொருள் இருக்குது, நிறைய சொற்கள் இருக்குது. இதனுடைய சிறிய தலைப்பு தான் அந்த சார்பு எழுத்து. இதெல்லாம் மொத்த தலைப்பு தான் அந்த சார்பு எழுத்துன்றது. ஆனால் ஒரு சின்ன தலைப்பு தான் அது. பெரிய தலைப்பா, அந்த மொத்த இலக்கணத்துக்கே அதான் தலைப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பகுதிக்கு மட்டும் இதுதான் தலைப்பு. அப்போ ஒரு சிறிய தலைப்பு. அப்போ சிறிய தலைப்புகள் வருதுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு செமிகோலன் போடுவோம். சரி, ஒரு கோலன்றதை போடுவோம். சரியா? முக்கார் புள்ளின்றதை பயன்படுத்துவோம். அப்போ பாருங்கள், உயிர்மை, ஆயுதம் சொல்லிட்டு அதனுடைய வகைகள் போயிட்டே இருக்கும். அதோட தலைப்பு சார்பு எழுத்துன்றது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு முக்கார் புள்ளின்னு சொல்லக்கூடிய கோலன் இடணும். புரியுது? அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், தொகைச்சொற்களை விரித்து எழுதக்கூடிய இடத்துல முத்தம்ன்றது ஒரு தொகைச்சொல். அப்போ இதுக்குள்ளே ஒரு 3 சொல் முத்தமிழ். அப்போ 3 தமிழ் இருக்குது, அதான் முத்தமிழ். தொகையெல்லாம் நம்ம சிம்பிளாக ஒரே சொல்கிறோம். அது விரித்து எழுதும்போது அது 3த்தில் என்ன இருக்கோ அடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி முக்கார் புள்ளின்றது இடணும், கோலன்றது இடணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், இயல், இசை, நாடகம் சொல்லிட்டு விரித்து எழுதுவோம். புரியுதாமா? ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும், நம்ம முக்கார் புள்ளின்னு சொல்லக்கூடிய கோலன்றதை பயன்படுத்தும். அதே போல் பாருங்களேன், சிறு தலைப்பு நல்லா பாருங்கள். இப்போ மனோன்மணி அப்படின்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா. இப்போ மனோன்மணின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குது. அப்போது முன்னாடி பாருங்கள், பெயர் பெயர் அப்படின்னு போடணும். முகவரி பாருங்கள், ஒரு லெட்டர் எழுதிங்க பெயர் அப்படின்னு போடுவோம் இல்லையா. இந்த இடத்துல ஒரு கோலன் வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல நீங்கள் பேர் எழுதுவீங்க. அதுக்கடுத்து முகவரி, இந்த இடத்துல ஒரு கோலன் வச்சுருப்பாங்க, அதை பார்த்தா முக்கார் புள்ளி வச்சுருப்பாங்க. உங்கள் முகவரி என்னவோ நீங்கள் எழுதுவீங்க. முகவரி எழுதும்போது முதல் லைனில் என்ன பண்ணணும், எல்லா லைனுக்கும் செமிகோலன் வைக்கணும், சரி கமா வைக்கணும், கடைசி லைனுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுக்கடுத்து தொலைபேசி எண், ஒரு கோலன், ஒரு முக்கார் புள்ளி, உங்களுடைய நம்பர் என்னவோ எழுதுவீங்க. புரியுதா? அப்போ இந்த மாதிரி பெயர், முகவரி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய சின்ன சின்ன தலைப்பு, சின்ன இதுவும் சிறு தலைப்பு தான். இப்போ இதுக்கும் என்ன பண்ணோம், சிறு தலைப்புனாவே நம்ம என்ன பண்ணிடணும், முக்கார் புள்ளி வைக்கிறோம் இல்லையா. அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருங்க. சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ மனோன்மணின்றதுனுடைய தாய் பெயர்மா. ஸோ அதெல்லாம் வச்சுருக்கேன். என்ன சார் புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கீங்களே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேணாம். சரியா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், 100 பகுதி, 100 பகுதி எண் வருது அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு முக்கார் புள்ளி வச்சு ஒரு கோலன் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். எடுத்துக்காட்டு பாருங்கள், 10 பாட்டு நூல். இப்போ நல்லா பார்த்துக்கோன்னா எப்படி எழுதலாம்னா, இப்போ திருக்குறள் எடுத்துக்கோங்க, திருக்குறள் எடுத்துக்கோங்க. இப்போ திருக்குறளில் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் ஒன்று குறித்து கொடுக்கணும், திருக்குறள் சார்ந்து குறித்து கொடுக்கணும். திருக்குறளில் 40வது அதிகாரத்தில் 9வது குறள் அப்படின்றது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட்டு திருக்குறள்னு எழுது, இல்லை ஷார்ட்டாக நீங்கள் திருன்னு போட்டு இங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஏன் இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சு போட்டாலும் திருக்குறள் அப்படின்னு எழுதினாலும் இந்த மாதிரி எழுதினாலும் 2 1 அப்படின்றத நம்ம அடுத்து முற்றுப்புள்ளி பார்ப்போம், அந்த கான்செப்ட்லையும் பார்ப்போம். சரியா? அங்கே பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணலாம், திருன்னு எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சு 40வது அதிகாரமாக 40ன்னு போட்டு இந்த இடத்துல ஒரு கோலனை வச்சு 9ன்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு என்ன பொருள்னா, திருக்குறளில் 40வது அதிகாரம் 9வது குறள்ரா அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அர்த்தம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம கோலன்னு சொல்லக்கூடிய முக்கார் புள்ளியை யூஸ் பண்ணலாம் புரியணுன்றதுக்காக. புரியுதாமா? அப்போ பாருங்கள், 100 பகுதி, ஒரு நூலுடைய பகுதியை குறிக்கிற போதும் நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். 10 பாட்டா, இதுக்கு நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது 10 பாட்டில் 2வது நூல், 2வது நூலில் 226வது வரி அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதாமா? அப்போது பெரிய விஷயத்தை சுருக்கி சொல்கிறதுக்காக, நூலினுடைய அந்த பகுதியை சொல்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், முக்கார் புள்ளியை யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், பெருங்கூட்டு தொடர் அல்லது கூற்றை விளக்குதல். ஒரு பெருங்கூற்று, ஒரு நிறைய விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம், கிட்டத்தட்ட சிறு தலைப்பு மாதிரி தான் நிறைய விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தலைப்பு, இப்போ சிலபஸ் நம்ம பொது தமிழ் சிலபஸை எடுத்துக்கோமே, ஒவ்வொன்றும் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு முக்கார புள்ளி, ஒரு கோலன் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன படிக்கணுன்ற ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பொது தமிழோ நீங்கள் பொது அறிவோ நீங்கள் சிலபஸ் எடுத்து பாருங்கள், இந்த கோலன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதாமா? ஸோ அதை கிட்டத்தட்ட இது சிறு தலைப்பு மாதிரி தான். புரியுதுங்களா? அப்போ பெரும் கூட்டுத்தொடர் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதான் பெரும் கூற்று. நிறைய கூற்றுகள் இருக்குது, நிறைய கூட்டுத்தொடர், நிறைய சின்ன சின்ன விஷயங்களை சேர்ந்து அதான் பெருங்கூற்று. அந்த மாதிரி தொடரில் என்ன பண்ணோம், நம்ம இந்த மாதிரி எழுதும்போது இப்போ பாருங்கள், 8 தொகை என்பன வருமாறு பின் வருமாறு, இந்த இடத்துல ஒரு கோலன், ஒரு முக்கார் புள்ளி. அதுக்கப்புறம் 8 தொகை நூல்கள் என்னது, நற்றிணை, குறுந்தொகை, 500 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுவோம்.
புரியுதா? அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம கோலன்றது வைக்கணும். கோலன்னா அது முக்கார் புள்ளி. ஸோ புரிஞ்சுக்கணும். சொல்லும்போது கோலன்னே சார் தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க வேணாம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் அதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கடுத்து முற்றுப்புள்ளி. ஃபுல் ஸ்டாப் எங்கெங்கே வைப்போம், ரொம்ப ஈஸி, டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடும். இருந்தாலும் அதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. தொடரின் இறுதி, ஒரு சொற்றொடர் எழுதுறோம் அப்படின்னா அதோட முடியுது, கடைசியில் முடியுதுன்னா அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு லெட்டர், ஒரு முகவரி எழுதுறோம், ஒரு அட்ரஸ் எழுதுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லுது, கடைசி வரியில் ஒரு புள்ளி வைக்கணும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ விழுப்புரம் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விழுப்புரம் ஏதோ ஒரு பின்கோடு XXXன்னு வந்து 6 பின்கோடு வருது இல்லையா. அப்போ விழுப்புரம் சார் இந்த இடத்துல வருது இல்லையா, அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டிய அவசியமா, எதுவாக இருந்தாலும் சரி அட்ரஸ் எழுதுறீங்களா கடைசியில் முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எதுவாக இருந்தாலும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சரியாமா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், சொல் குறுக்கம். ஆல்ரெடி இப்போ நான் இப்போ தான் நம்ம பார்த்துப்போம். நம்ம இப்போது ஒரு இடத்துல உங்களுக்கு இடமே பத்தலை, அந்த இடத்துல நீங்கள் இப்போ திருக்குறள்னு ஃபுல்லாக எழுதணும், அந்த இடத்துல இடமே பத்தலை, இருந்தாலும் அதை திருக்குறள்னு சொல்லிட்டு இலக்கண முறைப்படி சரியாக எழுதணும், ஒரு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஃபுல்லாக அந்த இடத்துல எழுத்து இடம்லாம் என்ன பண்ணலாம்னா திரு அப்படின்னு எழுதிடலாம். திருன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். சார் ஆல்ரெடி திருன்னு சொல்லிட்டு மரியாதையாக நம்ம கூப்பிட்றது அந்த ஒரு சொல் இருக்கே சார், அது எல்லா இடத்துக்கும் பொருந்தாது இல்லையா. யாராவது ஒருத்தர் பேர் சொல்ல போகிறோம் அப்படின்னா திரு இவர் அப்படின்றத பேர் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருக்குறள் டாப்பிக்கில் இப்போ திருக்குறளை பற்றி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் திருன்னு சொல்லிட்டு போட்டுட்ருப்பீங்களா, மரியாதை மொத்தமாக போட்டுட்ருப்பீங்களா, அந்த மரியாதை பேர் சொல்கிற மாதிரி போட்டுட்ருப்பீங்களா, போட்டுருக்க மாட்டேன். திருன்னு அந்த இடத்துல எதை குறிக்கும், அது திருக்குறளை குறிச்சிடும். புரியுதா? ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நான் சொல்கிறேன். புரியுதா? அப்போ சொல் குறுக்கம். ஒரு பெரிய ஒரு தொடர் இருக்குன்னா, ஒரு பெரிய சொல் இருக்குன்னா அதை நான் பெருசாக எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சுருக்கிறேன் அப்படின்னும் போது ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ எழுதி டக்குன்னு ஒரு புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா அது அடுத்து வரக்கூடிய எல்லா எழுத்தும் இந்த புள்ளியிலேயே சுருங்கிடுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூல் இருக்கா வச்சுக்கோங்களேன், இல்லை தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய பேர் நம்ம சுருக்கி எழுதும்போது தொல்லுன்னு போட்டுடலாம். புரியுதா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரசியல் கட்சி தலைவரே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அரசியல் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே இருக்கார். புரியுதா? அப்போ பாருங்கள், தொல் திருமாவளவன் அவருடைய தந்தை பேரோ இல்லை அவருடைய இனிஷியலோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுறாரு, தொல்னு சொல்லிட்டு போட்டு ஒரு டாட் வைப்பார். அவர் வைக்கிறதுல பொதுவாக அப்படியே எழுதணும். புரியுதா? அப்போ தொல் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் என்ன வரும், அவருடைய பெயர் வரும். புரியுதா? அப்போ நீங்கள் எதுவாக எடுத்துட்டாலும் சரி, ஒரு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு சொல்ல நீங்கள் சுருக்கி எழுதுறீங்க, ஆனால் அதோடைய பொருள் மாறக்கூடாது, இலக்கண முறைப்படியும் எழுதணும். ஒரு என்ன சொல்வது, ஒரு நிறுத்தற்குறியோடு நம்ம எழுதணும். சரியான ஒரு குறியீடை பயன்படுத்தி எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல தாராளமாக நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் இந்த ஒரு விஷயத்துக்கு. புரியுதா? அப்போ சொல் குறுக்கத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். அதே போல் பாருங்களேன், இப்போ நூற்றாண்டுன்னு எழுதுறீங்க. இப்போ நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 வரி தான் பற்றி இருக்குது, ஆனால் நிறைய இடத்துல நீங்கள் நூற்றாண்டு அப்படின்ற சொல்ல குறிப்பிட வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலையும் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் கஷ்டப்படலாம். இல்லை ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதிட்டுருக்கீங்க, மெயின்ஸ் பேப்பரில் ஒரு குரூப் 1 போயிட்டு ஆன்சர் ரைட்டிங் எழுதிட்டு இருக்கீங்க, நிறைய இடத்துல நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி எழுத வேண்டி வருது, இல்லை எக்ஸாமுக்கு டைம் பத்தலை. புரியுதா? நிறைய சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான சொற்களை ரொம்ப லென்த்தாக இருக்குது, அது நீங்கள் சுருக்கி அவங்களுக்கு எக்ஸாமினருக்கும் திருத்துறவங்களுக்கும் புரியணும், நீங்களும் சொல்ல வரணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம், ஒரு எழுத்தோ 2 எழுத்தை வச்சு என்ன பண்ணலாம், சுருக்கி நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு சொன்னீங்கன்னா அவர் புரிஞ்சுப்பார். புரியுதா? அதுக்காக சார் மொத்த ஆன்சரையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் இருக்கக்கூடிய முதல் 2 எழுத்தையும் நான் அதை மட்டும் சொல்லி டாட்டா வச்சுட்டு போயிடுறேன் சார், அது கிடையாது. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் அந்த குறுக்கத்தை யூஸ் பண்ணணும், அந்த இடத்துல மட்டும் ஃபுல் ஸ்டாப் பண்ணுறதை வைக்கணும். சரியா? இப்போ நூற்றாண்டு பெருசாக எழுதுறத விட இப்போ நூ போட்டு ஒரு டாட் வச்சிட்டோம் அப்படின்னா நூற்றாண்டு அப்படின்றத குறிச்சிடலாம். பொறியியல் அப்படின்னு இருக்கு, ஜஸ்ட் பொறின்னு போட்டு ஒரு டாட் வைக்கலாம். இப்போ தமிழ்நாடு அரசன் இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், தா போட்டு ஒரு டாட்டு, நா போட்டு ஒரு டாட். அப்படின்னா இந்த டாட் எதை குறிக்குது, மீதி இருக்கக்கூடிய அந்த தமிழ்ன்ற எழுத்தையும் இந்த டாட்டு டூன்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்தையும் குறிக்கும். அடைக்கணும் அந்த டாட்டில், அந்த முற்றுப்புள்ளியில் அடைக்கணும் மற்ற எழுத்தையும். புரியுதா? அதே பாருங்கள், தந்தை பெயர். இப்போ தந்தை பெயரும் லென்த்தாக எழுதணும், ஆனால் தந்தை பெயர் பாருங்க, பெயருக்கு ஒரு டாட் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த யா இர் அதை அடங்கிடும். புரியுதா? அதான் சொல் குறுக்கம். அப்போது ஒரு தொடருடைய முடிவுலையும் முகவரியுடைய முடிவுலையும் சொல் குறுக்கங்களையும் நம்ம என்ன பயன்படுத்துவோம், முற்றுப்புள்ளின்றதை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் பெயரின் தலைப்பெழுத்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ஒரு தொல் திருமாவளவன் சொல்லலாம், அந்த ஒரு நேமிக்கே நம்ம பார்த்தாச்சு. பெயருடைய தலைப்பெழுது. புரியுதா? என்னுடைய தந்தை பேர் கண்ணன். இப்போ நான் பிரபாகரன் அப்படின்னு இருக்கேன்னா கா போட்டு என்ன பண்ணுவோம், டாட் வச்சு அப்புறம் பிரபாகரன் எழுதணும். வெறும் கா போட்டு டாட் வைக்காமே பிரபாகரன் எழுதக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நிறைய பேர் எழுதுவோம். இப்போ கா போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்புறம் பிரபாகரன் எழுதுவோம். இருந்தாலும் புள்ளின்றதை வைக்கணும். ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ணன் சொல்லக்கூடிய அந்த பெயர் இருக்கு இல்லையா, இந்த கண்ணன் சொல்லக்கூடிய அந்த பெயர் அதை முழுசாக சொல்லாமல் டாட் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மொத்த எழுத்துலும் இந்த டாட்டில் அடங்குதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ தந்தையுடைய மொத்த பெயரும் இந்த கான் போட்டு டாட் வைக்கிற அந்த ஒரு எழுத்துலேயே அடங்கிடும். அதனால தான் நம்ம தலைப்பெழுத்தை அப்போ பயன்படுத்துகிறோம். பெயருடைய தலைப்பெழுத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். புரியுதா? எடுத்துக்காட்ட பாருங்கள், கா மனோன்மணி. புரியுதா? ஸோ இந்த மாதிரி சொற்கள். அதுக்கடுத்து பாருங்கள், நாட்கள் குறிக்கும் போது இப்போ ஒரு டேட் சொல்கிறீங்க, அந்த டேட்டு நீங்கள் எழுதும்போது எடுத்துக்காட்டு பாருங்கள், என்ன டே ஒரு டாட் வைக்கணும், என்ன மந்த்து ஒரு டாட் வைக்கணும். புரியுதா? எந்த இயர். புரியுதா? இதோட முடியுதுன்னும் போது ஒரு டாட் வைக்கணும். புரியுதாமா? ஸோ அதை பார்த்துக்குவாங்க. ஸோ இப்படி 01/01/2027 அப்படி எழுதக்கூடாது. டாட்ன்றது கம்பல்சரி நீங்கள் இந்த இடத்துல வச்சிடணும். புரியாமல் அதை நிறுத்தற்குறி, அது ஒரு விதி. ஸோ பார்த்துக்குவாங்க. ஸோ இதுதான் முற்றுப்புள்ளி. அடுத்து பாருங்கள், வியப்புக்குறி அல்லது உணர்ச்சி குறின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இருக்கிறது என்னது, ஒரு வியப்பு குறி இல்லை ஒரு உணர்ச்சி, ஏதோ ஒரு உணர்வை சொல்லக்கூடிய ஒரு குறி. பொதுவாக இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வியந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வியப்பாக சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி குறியை வச்சுருவாங்க, ஒரு வியப்பக்குறியை வச்சுருவாங்க. அவலத்தை சொல்கிறீங்க, ஒரு துன்பத்தை சொல்கிறீங்க, ஏதோ ஒரு துன்பத்தை நீங்கள் சொல்லும்போது அந்த இடத்துல சொல்லும்போது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வாழ்த்துறீங்க, வரவேற்கிறீங்க, இல்லை வயிறீங்க, திட்டுறீங்க, இல்லை அச்சம் தரக்கூடிய ஒரு சொல்லி எழுதுறீங்க, ஒரு தொடர் எழுதுறீங்க, இல்லை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, ஒரு தொடர் எழுதுறீங்க, இல்லை இரங்கல் வருத்தத்தை தெரிவிக்கிறீங்கன்னு வச்சு இரங்கல், அந்த மாதிரி இடத்துல ஒரு தொடர் சொல்கிறீங்கன்னா எல்லா இடத்துக்கு கீழே என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு வியப்புக்குறியை விடலாம். புரியுதாமா? எடுத்துக்காட்டு பாருங்க, எவ்வளவு உயரமானது, வியப்பாக சொல்கிறது, இந்த மலை எவ்வளோ உயரமானது, ஒரு வியப்புக்குறி. என்னே இப்பூவின் மனம், வியப்போடு சொல்கிறது. புரியுதா? இந்த இடத்துல ஒரு குறி. பாம்பு அச்சத்தில் கத்துறது, அப்போ பாருங்க ஒரு வியப்புக்குறி. அதுக்கடுத்து பாருங்க, அந்தோ கவலையில் சொல்கிறது, அவல நிலையை சொல்கிறது, அந்தோ. இயற்கை அழிகிறதே சொல்லலாம் இல்லையா, சொல்லும். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த அந்தோ என்ற இடத்துல ஒரு கமா போடலாம். புரியுதா? கமா போட்டு தான் போடணும். மேக்ஸிமம் இந்த இடத்துல எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது அந்த எண்டில் வந்தாவே போதும். புரியுதாமா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வியப்புக்குறி. அதுக்கடுத்து எங்கே யூஸ் பண்ணலாம், அடுக்கு தொடர்களின் பின். ஏன்னா அதையும் உணர்வு தர மாதிரி இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், வா வா வா, வருக வருக வருக, இது என்னது, வரவேற்றல். ஃபஸ்ட்டு கான்செப்ட் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், வரவேற்றல்னு சொல்லிட்டு ஒரு சொல் இருந்துச்சு இல்லையா, அப்போ அந்த இடத்துல பயன்படுத்தலாம். ஸோ அதுதான் இங்கே அடுக்கு தொடர். புரியுதா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, நேர்கூற்று வியப்பு தொடர். நேர்கூற்று வியப்பு தொடராக இருக்கணும், ஆனால் பாசிட்டிவ் சைடாக இருக்கணும், நெகட்டிவ் எதிர்மறை சொற்கள் வரக்கூடாது. பாருங்க, என்னே தமிழின் பெருமை என்றார் கவிஞர். என்னே தமிழின் பெருமை என்றார் கவிஞர். என்னே தமிழின் பெருமை ஒரு வியப்பு இல்லையா, ஒரு ஆச்சரியமாக சொல்கிறது. என்றார் கவிஞர் ஒரு டாட். புரியுதாமா? ஸோ ஓகே, நல்லா பாருங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட குறிகள், வியப்பு குறி நம்ம எழுதும்போது நீங்கள் எவ்வளோ வியப்பான விஷயங்கள், எத்தனை இடமே அந்த வியப்பான விஷயங்களை சொன்னாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சிங்கிளாக தான் வரணும். சிங்கிளாக தான் இந்த மாதிரி வருமே தவிர, ஒரு சில இடத்துல நானே பயன்படுத்திருக்கேன். அதை பாருங்க, இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. புரியுதா? இப்போ இது எப்படி எழுதுவாங்க, வருக ஃபஸ்ட் இதுக்கு ஒரு இது, அடுத்த வருகைக்கு 2, அடுத்த வருக அப்படின்றதுக்கு 3 போட்டிருப்பாங்க. அப்படி போடக்கூடாது. எத்தனை வருகன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ வியப்பாவோ இல்லை என்ன ஒரு குறிகள் நீங்கள் பயன்படுத்தாலும் சரி, வியப்பு குறிகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தாலும் சரி. புரியுதா? இந்த மாதிரி ஒன்று தான் வரணுமே தவிர இந்த மாதிரி 3, 2லாம் வரக்கூடாது. எல்லா இடத்துக்கும் என்ன வரணும், ஒன்று தான் வரணும். சரியாமா? ஸோ இது ஒரு முக்கியமான ரூல், ஒரு விதி. அதுக்கடுத்து பாருங்கள், வினாக்குறி உங்களுக்கு எங்கே யூஸ் பண்ணணும் தெரியும், வினா எழுப்பக்கூடிய. அப்போ வினாவை உணர்த்துற மாதிரி ஒரு தொடர் வருது அப்படின்னாவே, கொஷின் கேட்குற மாதிரி ஒரு தொடர், ஒரு சென்டென்ஸ் வருதுனாவே அந்த இடத்துல நம்ம வினாக்குறி யூஸ் பண்ணுவோம். ஸோ வினா பொருளை உணர்த்தும் தொடரில் நம்ம இறுதியாக பயன்படுத்துவோம். ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும். வினாவை தான் கேட்கும், கொஷின் தான் கேட்கும். ஆனால் அந்த கொஷின் கேட்குற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஒரு சென்டென்ஸு என்னது, ஒன்று முற்று தொடராக இருக்கும், அதோட முடியும். கொஷின் கேட்டு அதோட முடியும். இல்லை நேர்கூற்று, டைரெக்டாக அவங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஷின் ஆக மொத்தம் பார்த்தோன்னா வினாச்சொல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சேக்கிரார் எழுதிய நூல் எது, அப்போ இதோட முடியுது, சென்டென்ஸே இதோட முடியுது, வினை முற்று பெறுது, அந்த தொடர் முற்று பெறுது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு வினாக்குறி எழுப்புறோம். புரியுதா? இங்கே பாருங்கள், அது என்ன,
ஒரு வினாக்குறி. அங்கே படிப்பவர் யார், இல்லை அங்கே இருப்பவர் யார்? புரியுதா? நீ வருவாயா, நீ வருவாயா, நான் வருவேன். இப்போ நீ வருவாயான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் டக்கு நீங்கள் நேர்கூட்டாக சொல்கிறீங்க, நான் வருவேன். புரியுதா? ஸோ அப்போ இந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வினாவை உணர்த்தக்கூடிய பொருள் வர மாதிரி ஒரு தொடர் வருதுன்னா அதோடைய இறுதியில் நம்ம வினா குறியிடுவோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், அது பேசிக்காக நம்மளுக்கு தெரியும். ஒற்றை மேற்கோள் குறி, புரியுதா? பொதுவாகவே மேற்கோள் குறி அப்படின்னு சொல்லக்கூடியது 2 வகைப்படும். ஒன்று ஒற்றை, இன்னொன்று இரட்டை மேற்கோள் குறி. சரியா? அதில் 1 by 1 ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஸோ முதல்ல ஒற்றை மேற்கோள் குறி. ஒற்றை மேற்கோள் குறினா என்னது? சிங்கிள் கோட், சிங்கிளாக அப்படி ஓப்பன் ஆகும், சிங்கிளாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட், முக்கியமான ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். புரியுதாமா? அப்போ எங்கே யூஸ் பண்ணோம்? ஓர் எழுத்தேனும், ஒரே ஒரு எழுத்தாக இருக்கலாம், இல்லை சொல்லேனும், ஒரே ஒரு சொல்லாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு சொற்றொடரே வரலாம், ஒரு சென்டென்ஸே வரலாம். அந்த எழுத்தாக இருந்தாலும் சரி, அந்த சொல்லாக இருந்தாலும் சரி, அந்த சொற்றொடராக இருந்தாலும் சரி, தன்னையே அது என்ன சொல்ல வருதோ அந்த விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னா, குறிக்குது அப்படின்னா, அந்த மாதிரி இடங்களை நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒற்றை மேற்கோள் குறி இடணும். எடுத்துக்காட்டு பாருங்க, ஏ என்று ஏளனம் செய்தான். அவன் எப்படி ஏளனம் செய்தான் குறிப்பிடுது, அங்கே ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம். ஏ என்று ஏளனம் செய்தான். இப்போ பாருங்க, ஓர் எழுத்து எனும், ஒரே ஒரு எழுத்து கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒற்றை மேற்கோள் குறிய போடலாம். அதுக்கடுத்து பாருங்க, மறந்து விடாதே நண்பா என்று கூறினான். மறந்து விடாதே நண்பா என்று கூறினான் சொல்லலாம் இல்லையா? ஓகே, இங்க பாருங்க, நண்பா அழைக்கிறோம். புரியுதா? அப்போ ஒரு ஆச்சரியத்தை, மறந்து விடாதே நண்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, ஒரு ஒரு வேப்போடு சொல்றான் இல்லையா, ஒரு என்ன சொல்றது, ஒரு உணர்வோடு சொல்றான். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆச்சரியக்குரிய வரலாம். புரியுதா? ஸோ என்று கூறினான் ஒரு ஃபுல் ஸ்டாப். அடுத்தடுத்து பாருங்க, நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம் தான். ஆனால் நல்லன்ற சொல்ல நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணும். அப்போ அதை குறிப்பிடணுன்றதுக்காக, தன்னை குறிக்கும், அப்போ அதை குறிப்பிடணுன்றதுக்காக ஒரு சிங்கிள் கோட். ஏன்னா அந்த ஜஸ்ட் அந்த சொல்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல போகிறோம். அதுக்கடுத்து பாருங்க, எழில் என்றால் அழகு. அப்போ இதுக்கு இதுதான பொருள். அப்போ இதையும் ஃபோக்கஸ் பண்ணும் இல்லையா? அப்போ எழில் என்றால் அழகு என்று பொருள், ஒரு ஃபுல் ஸ்டாப். புரியுதாமா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை மேற்கோள் இடக்கூடிய ஒரு விதி. அடுத்த விதி பாருங்க, கட்டுரை பேர் எழுதுகிறோம். ஒரு வாக்கியத்தை எழுதிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கட்டுரை பேர் அந்த இடத்துல வருது, ஏதோ ஒரு நூலுடைய பேர் வருது. அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், ஒரு புதினமாக இருக்கலாம், காவியமாக இருக்கலாம், காப்பியமாக இருக்கலாம். அந்த காவியம் எல்லாம் ஒன்று தான். ஸோ காப்பியமாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். அதை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இல்லையா? அது என்ன நூல், என்ன கட்டுரைன்றது தலைப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம், அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், சிங்கிள் கோட்ன்றதை போடுவோம். புரியுதா? ஒற்றை மேற்கோள் குறின்றதை போடுவோம். அப்போ கட்டுரை பேர் எங்கே வருதோ, நூல் பேர் எங்கே வருதோ, அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஒற்றை மேற்கோள் குறின்றதை அதை நம்ம சுட்டி காட்டணும், முதன்மைப்படுத்தணும். புரியுதா? அறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். என்ன சிறுகதை அது? செவ்வாழை சொல்லக்கூடிய சிறுகதை. அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அப்போ பாருங்க, ஒற்றை மேற்கோள், அதுக்கு மட்டும் ஒற்றை மேற்கோள் வரணும். கம்பனும் மில்டனும் ஒரு நூல். அப்போ கம்பனும் மில்டனும் ரெண்டு, இது ஒரு நூல் இல்லையா? அப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்னும் நூல் சிறந்த படைப்பாகும். அதுக்கடுத்து பாருங்க, பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் சிறந்த படைப்பு. பாஞ்சாலி சபதத்தை என்ன பண்ணணும், நம்ம ஹைலைட் பண்ணணும். புரியுதா? அப்போ அதுக்கு நம்ம ஒற்றை மேற்கோள் குறியிடுறோம். அதுக்கடுத்து பாருங்க, பிறர் கூற்று பகுதிகள். ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கூற்று, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதை வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், செவிச்செல்வம் சிறந்த செல்வம் என்பார். செவிச்செல்வம் தான் சிறந்த செல்வம். யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, பிறருடைய கூற்று யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்போது அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு சிங்கிள் கோட்டில் சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், பழமொழி, ஒரு முதுமொழியை சொல்கிறோம். சுத்தம் சோறு போடும். அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் இல்லையாது. அப்போ சுத்தம் சோறு போடும், இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ஒற்றை மேற்கோளில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறோம். சரியாமா? அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த வரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வண்ணமிடும் போதும், நீங்கள் ஒரு லெட்டர் ரெடி பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் ஏதோ ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு பேராகிராஃபோ ஏதோ ஒன்று எழுதுறீங்க, ஒரு கட்டுரை ஏதோ ஒன்று எழுதுறீங்க, ஒரு டைப் பண்ணிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
முக்கியமாக அந்த விஷயத்தை மட்டும் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுன்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒன்று சிங்கிள் கோட்டை யூஸ் பண்ணுவோம், அதை பார்த்தோன்னா ஒற்றை மேற்கோள் குறி யூஸ் பண்ணுவோம், இல்லை இரட்டை மேற்கோள் குறி யூஸ் பண்ணுவோம். அதை படிக்கும்போது அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அதை பார்க்கும்போது ஓகே இது ஏதோ முக்கியமாக அந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க. புரியுதா? ஆனால் அந்த ஒற்றை மேற்கோள் குறியோ இரட்டை மேற்கோள் குறியோ போடாமல் அதிகமாக இந்த வரைக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு வேர்டையோ ஒரு லெட்டரையோ சரி ஒரு எழுத்தையோ ஒரு சொல்லையோ இல்லை ஒரு சொற்றொடரையோ முக்கியமான அந்த சொற்றொடரையோ என்ன பண்ணுவோம், அதை கலரிங் பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஒரு வேர்டு கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு PDF ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கிளாஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம தமிழ் சான்றோர்கள் முக்கியமான மற்ற தலைப்புகள்லாம் பார்க்கும்போது முக்கியமான வேர்ட்ஸ்லாம் கீவேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பேன்னா கலரிங் கொடுத்துருப்பேன். ஏன் உங்களுக்கு டக்குன்னு அது கண்ணில் படணும், நீங்கள் டக்குன்னு அது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. புரியுதா? அப்போ முக்கியமான வேர்டுக்கு என்ன பண்ணுவான், ஒன்று இந்த மாதிரி சிங்கிள் கோட்டில் நம்ம பண்ணணும், இல்லைனா வந்து பார்த்தா டபுள் கோட்டில் பண்ணணும் புரிய வைக்கணுன்றதுக்காக. இல்லை அதெல்லாம் வேணாம் சார், டக்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா வண்ணமிடக்கூடிய முறைன்றது பயன்பாட்டில் இருக்குது. டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் கொடுத்துருவோம். அப்போ டக்குன்னு அந்த கண்ணில் அது மேலே ஒரு ஃபோக்கஸ் போகும். ஓகே இது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது தெரிய வரும். புரியுதா? இது ஒரு முறை. அதுக்கடுத்து தடித்த எழுத்துக்கள். ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃப் எழுதுறோம்னா எல்லா எழுத்துக்களும் என்ன பண்ணுவோம், எல்லாம் அந்த லைன் ஃபுல்லாகவே நல்லா நார்மலாக இருக்கும், நார்மல் ஃபாண்ட்டில் இருக்கும். எல்லா ஃபாண்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நார்மலாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கண்ட்ரோல் கொடுத்து நம்ம பி ப்ரெஸ் பண்ண மாட்டோம். கண்ட்ரோல் பி எதுக்கு ப்ரெஸ் பண்ணுவாங்க, பிரைட்னஸ் கொடுப்பாங்க, போல்டாக இருக்கணும். புரியுதா? அப்போ போல்ட்னஸ் கொடுக்க மாட்டோம். மற்ற இதுக்கெல்லாம் எதை இம்பார்ட்டன்ஸாக நம்ம சுட்டி காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு லெட்டரையோ அந்த ஒரு எழுத்தையோ அந்த ஒரு சொல்லையோ அந்த ஒரு தொடரையோ போல்டு பண்ணி காமிப்போம். புரியுதா? கொஞ்சம் பெருசாகி காட்டுவோம். புரியுதா? அப்போ அந்த மாதிரி விஷயமும் சரி. அதுக்கப்புறம் அடிக்கோடிடுவோம், அந்த ஒரு பர்டிகுலர் மெயின் விஷயத்த அண்டர்லைன் பண்ணி சொல்லுவோம். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இடத்துல குறி இக்குறி எந்த குறி, இந்த குறியை நம்ம இந்த சிங்கிள் கோட் குறியை நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்று கலரிங் பண்ணி காட்டலாம், இல்லை போல்டு பண்ணி காட்டலாம், இல்லை அண்டர்லைன் பண்ணி காட்டலாம். இது இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிங்கிள் கோட்னு சொல்லக்கூடிய ஒற்றை மேற்கோள் குறியை கொடுத்து நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம குறிப்பிடணும். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை 2 ஓப்பன் ஆகும், 2 க்ளோஸ் பண்ணியிருக்கும் சிம்பிளாக. இதுதான் சிம்பிள். சரியா? இடையில ஒரு சொல்லோ இருக்கலாம், இல்லை ஒரு சொல்லோன்ற பாருங்க, ஒரு சொற்றொடன்றது இருக்கும், ஒரு தொடர்ன்றது இருக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம், நேர்கூற்றுகளில். நம்ம நேர்கூற்று அயர்கூற்று சொல்லக்கூடிய தொடர்கள் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி தொடர் வகைகளை பார்த்தோம் இல்லையா, அங்கே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ நேர்கூற்றில் நான் படிக்கிறேன் என்றான். நான் படிக்கிறேன், நேர்கூற்று நான் சொல்கிறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் படிக்கிறேன், நான் எழுதுகிறேன், நான் நாளை ஊருக்கு வருவேன். அதெல்லாம் நேர்கூற்று. அது பாசிட்டிவாக ஒரு என்ன சொல்கிறது, கரெக்டாக சொல்கிறது, எதிர்ப்பும் இல்லாமல் நேர்மறையாக சொல்கிறது. புரியுதா? அப்போ நேர்கூற்று, நான் படிக்கிறேன் என்றான். அடுத்து பாருங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் பாருங்க, திருவீகா மக்களிடம் கமா ஒற்றை மேற்கோள் குறியோ இரட்டை மேற்கோள் குறியோ வரதுக்கு முன்னாடி கமா போடணும் சொன்னீங்க இல்லையா, அப்போ கமா யூஸ் ஆகுதா, யூஸ் ஆகுது, போடணும். புரியுதா? மக்களிடம் என்ன சொன்னார், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள், தமிழ் காவியங்களை படியுங்கள், தமிழ் தான், தமிழ் காவியங்களை படியுங்கள், தமிழ் காவியங்கள் இன்பம் நுகருங்கள் அர்த்தம். எழுவாய் இடத்துல ஒன்று தான், தமிழ் காவியங்கள். புரியுதா? அப்போ தமிழ் தாங்க எழுவாய். படியுங்கள் சொல்லக்கூடிய இங்கே ஒரு பயனிலை வருது, இன்பம் நுகருங்கள் சொல்லக்கூடிய இங்கே ஒரு பயனிலை வருது. அப்போ இது தொடர்நிலை தொடர் வந்துச்சுன்னா அப்படின்னாவே என்ன பயன்படுத்தணும், செமிகோலன் பயன்படுத்தணும் இல்லையா, அங்கே பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா, அது கரெக்ட். அப்போ திருவிழா மக்களிடம் இந்த விஷயத்த தான் சொன்னார், அப்போ அதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதனால் இங்கே டபுள் கோட், இரட்டை மேற்கோள் குறி. சரியா? என்று கூறினார், ஒரு ஃபுல் ஸ்டாப். இதான் நேர்கூற்று. சரியா? கூட்டத்தின் தலைவர் அதே மாதிரி தான், கூட்டத்தின் தலைவர் கமா என்ன சொன்னார், டபுள் கோட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி வரக்கூடிய அந்த தொடருக்குள்ள ஒரு ஒற்றை மேற்கோள் குறி தொடர் வந்திருக்கு. ஏன், இந்த தொடரே இம்பார்ட்டன்ஸ் தான், அதனால் நம்ம இரட்டை மேற்கோள் குறியை போட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். இடையில
அவர் பேசுகிற ரைட் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த தொடரில் பார்க்குறோம் இல்லையா. ஆனால் அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இரட்டை மேற்கோள் குறியக்கூடிய தொடருக்குள்ளே எதுக்கு இம்பார்ட்டன்ஸு, என்ன தலைப்பில் அவர் பேச போகிறாரு, அந்த தலைப்பு பேரே தலைப்பில்லை. புரியுதா? அப்போ அதையும் நம்ம சுட்டி காட்டணும் இல்லையா. அப்போ அந்த இடத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறது, ஒரு சிங்கிள் கோட், ஒரு ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புரியுதா? பேசுவார் என்று அறிவித்தார், தலைவர் அறிவித்தார். ஸோ ஃபுல் ஸ்டாப், இதோட முடியுது. சரியாமா? அப்போ நேர்கூற்றுகளில் இரட்டை மேற்கோள் குறியை நம்ம பயன்படுத்தணும். அதே போல் மேற்கோள்கள் ஒழுக்கமுடைமை குடிமை கோட். சரியா? ஸோ மேற்கோள்கள் இருக்கிற இடத்துல முக்கியமான மேற்கோள்கள், இப்போ தலைவர்கள் யாராவது எடுத்திருப்பாங்க, யாரை பற்றியா புகழ்ந்து பேசியிருப்பாங்க, இல்லை முக்கியமான பாடல் வரிகள் அவங்களுடைய இருக்கும். அப்போ அதெல்லாம் மேற்கோள்லேயே ஒரு சுட்டி காட்டுறோம், மேற்கோள் பற்றி காட்டுறோம், ஒரு கோட்டுன்றது நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோம், டபுள் கோட்டுன்றது நம்ம கொடுக்கணும். இரட்டை மேற்கோள்கள் நம்ம பயன்படுத்தணும், குறியை பயன்படுத்தணும். சரியா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து கடைசியாக விழிக்குறி. இந்த விழிக்குறியும் வியப்புக்குறியும் கிட்டத்தட்ட ஒன்று தான், அந்த ஒரு சிம்பிள்ன்றது ஒன்று தான். சரியா? அதான் புத்தகத்திலே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் உண்மையும் கூட. இதுக்கும் பாருங்கள், இந்த மாதிரி தான் சிம்பிள் போடுறோம். வியப்புக்குறிக்கும் இதே மாதிரி சிம்பிள் தான். அப்போ அண்மையில் இருப்பவரை அழைப்பதற்கும், நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறதுக்கு நம்ம கூப்பிடுவதற்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கும், தொலைவில் இருப்பவரை அழைப்பதற்கும் விழிக்குறி பயன்படுத்த வேண்டும். பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவரை நம்ம கூப்பிடணும் அப்படின்னாலும், நம்மளுக்கு தூரத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு கூப்பிடனாலும், பொதுவாக அழைக்கிறதுக்கு, அதனால தான் விழி, அழைத்தல். விழினா அழைத்தல் இல்லையா. அப்போ கூப்பிட்றதுக்காக, அந்த அழைப்பதற்காக இந்த விழிக்குறியை நம்ம பயன்படுத்துகிறோம். சரியா? வியப்புக்குறியும் விழிக்குறியும் ஒரே அடையாளக்குறியாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே இப்படி தான் இருக்கும், ஒரே அடையாளக்குறியாக உடையன. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். அவையீர், அன்புடையீர். புரியுதா? அவை தலைவீர் கூப்பிட்றோம் இல்லையா. அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்றோம். அப்போ அருகில் இருந்தாலும் சரி, ஒரு சபை இருக்குது, ஒரு மன்றம் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்றதாலும் சரி, இல்லை ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிடணும். சரி, கடைசியில் இருக்கிற வரைக்கும் கூப்பிடணும் இல்லையா, ஒட்டு மொத்தமாக கூடும்போது. அப்போ பொதுவாக நம்ம அழைக்கிறோம் அப்படின்னாவே, விழிக்கிறோம் அப்படின்னாவே, அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி குறி வந்துடணும், வியப்பு குறி மாதிரி வந்துடணும். சரியாமா? ஸோ ஓகே. ஸோ கடைசியாக பழங்காலத்தில் பனை ஓலையும் சரி, கல்வெட்டுகளும் சரி, ஒரு பாடல் எழுதி முடிக்கிறாங்க, இல்லை ஒரு உரைநடை எழுதி முடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க முடிச்சுட்டாங்க, எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக, அதை வந்து பார்த்தோன்னா நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக அதனுடைய கடைசியில் சுழியமிடுதல் ஒன்று, இந்த மாதிரி 0 மாதிரி ஒன்று சுழியம்ன்றதை போட்டு காட்டுவாங்க. ஸோ ஓகேப்பா, இதோட இந்த பாடல் முடியுது, ஓகே அப்படின்ற மாதிரி. இல்லை இந்த உரைநடையா, ஓகே, இந்த சொற்றொடெல்லாம் வந்து, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து இதோட முடியுது, இந்த உரைநடை இதோட முடியுது அப்படின்னு சொல்கிறதுக்காக சுழியம் பயன்படுத்தினாங்க. இது இல்லாமல் இணைக்கோடுகள் பயன்படுத்தினாங்க. இதோட இப்படி போட்டாங்கன்னா இதோட முடியுதுன்னு அர்த்தம். இதையும் பயன்படுத்தினாங்க. இல்லை சிங்கிளாக ஒரு கோடு இதோட பயன்படுத்தினாங்க. புரியுதா? ஸோ இது நம்ம பழங்காலத்துலேருந்தே பயன்பாட்டில் வந்தது. ஸோ இந்த பங்க்சுவேஷன் சொல்லக்கூடிய அந்த நிறுத்தல் குறிகள் இருக்கு இல்லையா, இந்த நிறுத்தல் குறிகள் அப்படின்ற கான்செப்டை இந்தியாவில் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி அதை நம்மளுக்கு பயன்பாட்டை சொல்லிக் கொடுத்தவங்க யார்? யூரோப்பியன்ஸ். புரியுதாமா? ஸோ இதை ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஒரு நிறுத்தல் குறியீடுகளை. புரியுதா? அது கம்மாவாக இருந்தாலும் சரி, அதான் பார்த்தீங்கன்னா கார் புள்ளியாக இருந்தாலும் சரி, அரை புள்ளியாக இருந்தாலும் சரி, முக்கார் புள்ளியாக இருந்தாலும் சரி, முற்றுப்புள்ளியாக இருந்தாலும் சரி, வினாக்குறியாக இருந்தாலும் சரி, வியப்பு குறியாக இருந்தாலும் சரி, விழிக்குறியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒற்றை மேற்கோள் குறியாக இருந்தாலும் சரி, இல்லை இரட்டை மேற்கோள் குறியாக இருந்தாலும் சரி, எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம அழகாக பார்த்துட்டோம். சரியாம்மா? ஓகே. இப்போ கம்மா பயன்படுத்துகிறோமா, இந்தந்த கான்செப்ட்லாம் பயன்படுத்தலான்றதை பார்த்துருப்போம். அதே போல் இதுக்கு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம், இதுக்கு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம், இதுக்கு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா. இதை மட்டுமே நீங்கள் ஒழுங்காக ரிவிஷன் பண்ணி அந்த ஞாபகம் வச்சுட்டாவே போதும். ஒரு சொற்றொடர் கொடுத்து இதில் எந்தெந்த இடத்துல கமா வரும், எங்கே ஃபுல் ஸ்டாப் வரும், எங்கே வந்து பார்த்தோன்னா இரட்டை மேற்கோள் வரும், எங்கே ஒற்றை மேற்கோள் வரும், எங்கே ஆச்சரியக்குரிய போடலாம், எங்கே வினாக்குரிய போடணும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களால் போட முடியும். சரியா? எக்ஸாம்லேயும் அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். சரியாம்மா? ஸோ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ.